பூங்காவனம். வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம். இங்கேதான் பெரியாண்டவர் என்ற ஒரு வயதானவர் தன் பேத்தி அஞ்சலியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். பெரியாண்டவருக்கு முடி எல்லாம் நரைச்சு போயிருந்தாலும் அவர் கண்ணுல ஒருவிதமான கருணையும் பாசமும் எப்பவும் இருக்கும். அஞ்சலி 10 வயசு பொண்ணு. சுறுசுறுப்பாவும் துருதுருன்னு கேள்விகள் கேட்டும் எப்பவும் சந்தோஷமா இருப்பா. அவ தாத்தான்னா அவளுக்கு உயிர். பெரியாண்டவரும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தி வந்தார். அவளோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அதனால தாத்தாதான் அவளுக்கு எல்லாம். சாயங்காலம் சூரியன் மறையுற நேரம். அஞ்சலி தாத்தாவோட மடியில படுத்திக்கிட்டு அவர் சொல்ற கதைகளை கேட்பா. வீரமான ராஜாக்கள் கதை, புத்திசாலியான முனிவர்கள் கதை, சேட்டைக்கார கிராமத்து தேவதைகள்னு பெரியாண்டவர் கதை சொல்ல ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. காலையில வயலுக்கு போவாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ராத்திரி அமைதியா இருக்கும். பெரியாண்டவர் அஞ்சலிக்கு அவங்க அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாம பார்த்துக்கிட்டார். பறவைகளோட சத்தம் வச்சு எந்த பறவைன்னு கண்டுபிடிக்க கத்து கொடுத்தாரு. காத்து பேசுறத புரிஞ்சுக்க வச்சாரு. சின்ன சின்ன விஷயத்திலையும் அழகே ரசிக்க கத்து கொடுத்தாரு. ஆனா ஒரு வருஷம் பூங்காவனத்துல கொடிய வறட்சி வந்துச்சு. தலைமுறையா தண்ணி கொடுத்த கிணறு வத்தி போச்சு. பசுமையா இருந்த வயலெல்லாம் காய்ஞ்சு கருகி போச்சு. பெரியாண்டவர் முகத்துல கவலை அதிகமாயிடுச்சு. அதை அஞ்சலி கிட்ட காட்டாம மறைக்க முயற்சி பண்ணாலும் அவ கவனிச்சுட்டா. அவர் அடிக்கடி வானத்தையே பார்த்து கவலைப்படுறதையும் கிணத்துக்கிட்ட அடிக்கடி போறதையும் அவ பார்த்தா. ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெரியாண்டவர் பெருமூச்சு விட்டாரு. அஞ்சலி, மழை இன்னும் வரல, இப்படியே போனா ரொம்ப கஷ்டமாயிடும் சொன்னாரு. அவரோட மனசுல இருந்த பயத்தை உணர்ந்த அஞ்சலி கண்ணீரோட அவரை பார்த்தா. தாத்தா, இன்னும் மெதுவா சொன்னா, நாம இந்த ஊரை விட்டு போகணுமா? அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க ஞாபகங்கள், அவங்க அப்பா அம்மா உழுது போட்ட பூமி, இதையெல்லாம் விட்டு போற நினைப்பே அவளுக்கு தாங்க முடியாததா இருந்துச்சு. பெரியாண்டவர் மனசு வலித்தது. அவளை கிட்டத்தை இழுத்து அவர் தலைவலியை தடவினாரு. போதும் என் தங்கமே, கரகரத்த குரல்ல சொன்னாரு. இது நம்ம வீடு, நாம ஒரு வழிய கண்டுபிடிப்போம். எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஆனா உள்ளுக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு அவருக்கு தெரியல. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. வெயில் கொளுத்துச்சு. ஊர்ல இருந்த நிறைய பேரு தண்ணியும் வேலையும் தேடி பக்கத்து ஊர்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பெரியாண்டவருக்கு வயசானாலும் அவர் தொடர்ந்து வேலை செஞ்சாரு. கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சாலும் போதும்னு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அஞ்சலி அவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன பானையில தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. ஒவ்வொரு சொட்டையும் ரொம்ப பத்திரமா சேமிச்சு வைப்பா. ஒரு மதியம் பெரியாண்டவர் வீட்டுக்கு வந்தாரு. தோள் எல்லாம் தொங்கி போயிருந்துச்சு. ஒரு அடைச்சிருந்த வாய்க்காலை சரி பண்ண நாள் முழுக்க முயற்சி பண்ணியும் முடியல. வீட்டு படில உட்கார்ந்து தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. அவர் மனசுல உதவியற்ற நிலையோட பாரம் அதிகமா இருந்துச்சு. அப்போ அஞ்சலி அவர் கிட்ட வந்தா. அவளோட சின்ன வயசுக்கு மீறிய ஒரு கவலை அவன் முகத்துல தெரிஞ்சுது. தாத்தா, இன்னும் மெதுவா ஆனா உறுதியா சொன்னா, ஒரு ராஜா அவரோட நாட்டுல வறட்சி வந்தப்போ புது கிணறு வெட்டினாருன்னு நீங்க எனக்கு ஒரு கதை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? பெரியாண்டவர் ஆச்சரியமா அவளை பார்க்கிறார்.
பெரியாண்டவர் ஆச்சரியமா அவளை பார்த்தாரு. ஆமாம் என் செல்லம், ஆனா அது நிறைய வசதி இருக்கிற ராஜா இல்லையா? ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு தாத்தா. அஞ்சலி பதில் சொன்னா. நமக்கு நம்ம கைகள் இருக்கு, ஒருத்தருக்கொருத்தர் இருப்போம். அப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிறைய ஆலமரங்கள் இருக்கிற ஒரு இடத்துல ரொம்ப நாள் முன்னாடி வந்து போன ஒரு சின்ன ஊட்டி இருந்தது பத்தி சொன்னான். அது பெரியாண்டவர் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருக்கு சொந்த ஒரு ரகசியமான இடம். பெரியாண்டவர் தயங்குகிறார். பெரியாண்டவர் முதல்ல அதை ஏத்துக்க. அந்த வீட்டுலாம் வருஷ கணக்கா வத்தி போச்சு அஞ்சலி சொன்னாரு. ஆனா அஞ்சலி விடாப்பிடியா இருந்தா. ஒரு வேளை வத்தாம இருந்தா என்ன தாத்தா? காஞ்ச இலைகளுக்கும் மண்ணுக்கும் அடியில் மறைஞ்சிருந்தால் என்ன? ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. பெரியாண்டவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அவன் கண்ணுல இருந்த அந்த மாறாத நம்பிக்கையை பார்த்தவன் பெரியாண்டவருக்குள்ளேயும் ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துவிட்டது. அடுத்த நாள் காலையில ஒரு மண்வெட்டியும் ஒரு சின்ன கடப்பாறையையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆலமர தோட்டத்துக்கு போனாங்க. வெயில் ரொம்ப கொளுத்துச்சு. போன வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பெரியாண்டவருக்கு உடம்பெல்லாம் வலிச்சாலும் அஞ்சலியோட நம்பிக்கையை பார்த்துக்கிட்டே நடந்தாரு. அவங்க தோட்டத்தை அடைஞ்சாங்க. பெரியாண்டவர் நினைச்ச மாதிரியே அது ரொம்ப புதர் மங்கி வெறிச்சோடி இருந்துச்சு. ஆனா அஞ்சலி தரையில ஒரு இடம் கொஞ்சம் வெண்மையா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா. அவங்க தோண்ட ஆரம்பிச்சாங்க. மணி நேரங்கள் போச்சு. கை எல்லாம் வலித்தது. வேர்வை ஆறா ஓடுச்சு. பெரியாண்டவருக்கு உடம்புல தெம்பெல்லாம் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அஞ்சலியே பார்த்தாரு. சேத்துல முழுசா நனைஞ்சிருந்தாலும் அவ மனசுல இருந்த நம்பிக்கை மட்டும் குறையவே இல்ல. அவரும் தொடர்ந்து தோண்டினாரு. நம்பிக்கை போற தருணத்துல பெரியாண்டவர் மண்வெட்டி ஏதோ ஒரு மென்மையான பொருள் மேலப்பட்டது. இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டினாரு. கொஞ்சமா தண்ணி வெளிவர ஆரம்பிச்சது. முதல்ல கலங்கலா இருந்த தண்ணி அப்புறம் தெளிவா வந்துச்சு. அஞ்சலி ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்திலையும் கத்திட்டா. தாத்தா, தண்ணி தண்ணி வந்துடுச்சு. அவ கத்துறது அந்த அமைதியான தோட்டத்துல எதிரொலித்தது. பெரியாண்டவர் குனிஞ்சு அந்த குளிர்ந்த தண்ணீரை தொட்டு பார்த்தாரு. அவர் கன்னத்துல கண்ணீர் வழிந்தது. அது பெரிய ஆறு மாதிரி இல்லாட்டியும் அது போதும். அவங்க வாழறதுக்கு போதும். பூங்காவனத்துக்கே ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கிறதுக்கு போதும். அவங்க கண்டுபிடிப்பு பத்தி ஊர் முழுக்க பரவிடுச்சு. அவங்க விடாமுயற்சியால ஊக்கம் அடைஞ்ச மத்தவங்களும் திரும்பி வந்து அந்த ஊற்றை சுத்தம் பண்ண உதவினாங்க. ஒரு சின்ன ஆனா முக்கியமான தண்ணி ஆதாரம் கிடைச்சதுனால அந்த வறட்சிய அவங்களால சமாளிக்க முடிஞ்சது. முதல் மழை பூங்காவனத்துல விழுந்து தூசியை எல்லாம் கழுவி பூமியை மறுபடியும் புதுசாக்கிய பிறகு பெரியாண்டவர் அஞ்சலியோட வீட்டு படில உட்கார்ந்து உலகம் மறுபடியும் பசுமையா மாறுத பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அவ கையை பிடிச்சுக்கிட்டாரு. அவர் மனசு நன்றியாலும் அன்பாலும் நிறைஞ்சு வழிஞ்சது. அஞ்சலி, இன்னும் உணர்ச்சி பொங்க சொன்னாரு. நீதான் என் பலம். இருண்ட காலத்திலையும் யாருமே எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நம்பிக்கை துளிர்க்கும்னு நீ எனக்கு கத்துக் கொடுத்தையோ. அஞ்சலி சிரிச்சா. தன் தலையை அவர் தோள்ல சாய்ச்சா. நீங்கதான் தாத்தா எனக்கு கத்துக் கொடுத்தீங்க. தைரியமும் அன்பும் இருந்தா எதையும் ஜெயிக்கலாம்னு. அவங்க கதை பூங்காவனத்துல ஒரு பெரிய கதையா மாறிடுச்சு. ஒரு தாத்தாவுக்கும் பேத்திக்கும் இருந்த பிரிக்க முடியாத பாசத்தையும் எந்த கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாத ஒரு கிராமத்தோட மன உறுதியையும் சொல்ற கதையா அது என்றைக்கும் இருக்கும். அந்த கிராமத்து இதயத்துல
புதுசா துளிர்த்த வயல்களுக்கும் ஓடுற நீரூற்றுக்கும் நடுவுல அவங்க அன்பு என்றைக்கும் அழியாம அந்த பூமியைப் போலவே முக்கியமா இருந்துச்சு.